அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீ நல்லவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தயவுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை போஷித்தீர், எங்களை வழி நடத்தினீர், எங்களை பாதுகாத்தீர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலே, இந்த ஆராதனை வேலையை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, வந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. வருகிற மக்களையும் கர்த்தர் ஆண்டவரே துரிதமாய் கொண்டு வந்து சேருங்க ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் விசேஷத்தை பாதுகாப்பால் கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். கர்த்தாவே, பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இசைக்கறி வாசிக்கிற மக்களை அபிஷேகப்படுத்துங்க ஆண்டவரே. பாடுகிற எங்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பேசுகிற உம்முடைய தாசனை மறைத்து பேசுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரை, நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை 100 மடங்கு பலன் தர கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொரு முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரதான பிரசனம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சிறுவர் அந்த ஆண்டவரே எக்ஸாம்லையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எடுத்துங்க ஆண்டவர். வேண்டிய ஞானத்தினால் கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நல்ல ஆனந்த ஞானத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. நல்ல முறையில் அந்த எக்ஸாம் எழுதி முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரை. காணிக்கை வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. பாடல் வேலை, ஆராதனை வேலை, ஒவ்வொரு வேலையிலும் உடைய பிரசன்னம் ஆண்டவரை முழுவதுமாக இறங்கி ஆண்டவரை ஜீவிக்கட்டும். கர்த்தாவே, நன்றியோடுமாய் துதிக்கிறோமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எடுத்துங்க, ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் சங்கீதங்கள் மூலம் கர்த்தர் நாமத்தை மேம்படுத்தலாம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 92. சங்கீதம் 92. ஓய்வு நாளாகிய பாட்டாகிய சங்கீதம். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்களால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிட்டேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ளவன் மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். இது புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனியை போல் செழித்து கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்று என் கண்மலை ஆகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்றைய நாளில் வாசித்தனுடைய சங்கீதத்தின் தலைப்பு ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். ஹல்லேலூயா. நாமளும் அந்த சாபத் டேக்கு வந்திருக்கோம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் எப்படியா வாசிக்கிறோம்? கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் என்பதாக இந்த சங்கீதம் தொடங்குகிறது. 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் என்று சொல்லப்படுகிறது. சொல்லுவேன் சொல்லலை, என் மனசுக்குள்ளேயே சொல்லுவேன்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்கு? சத்தமிடுவேன். அதே போல சத்தத்தை உயர்த்தி நாம் பாடலாம். எண்ணில் 100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாவும் அவைகளால் பிரசங்கித்து துதிகளோடே சொல்லுவேன் என்ற பாடலை உற்சாகமாய் பாடலாம்.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுவாராக. ஆண்டவருடைய உபதேசங்களில், கிறிஸ்துவனுடைய உபதேசங்களில் முக்கியமாக அவர் போதித்த ஒரு போதனையில் ஒன்று மன்னிப்பு. மன்னிப்பை குறித்து ஆண்டவர் பல இடங்களிலே நமக்கு போதித்திருக்கிறார். வேதாகமத்தில், பழைய ஏற்பாட்டில் நாம் மன்னிப்பை குறித்து பல இடங்களில் பார்க்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு வாய்க்காலாக இது விளங்குகிறது. மன்னிப்பு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான ஒரு வாய்க்கால் என்பதை இன்றைக்கு காலையில் நாம் சற்று தியானிப்பது நமக்கு நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையை பல்வேறு விதங்களிலே அது மாற்றி அமைக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையானாலும் சரி, மன்னிப்பது என்பது அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. பிறரை மன்னிப்பதினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எப்போதாவது நாம் யோசித்திருக்கிறோமா? அப்படி ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாம் அறிவோமா? அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையும் அது எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறது? பிறரை நாம் மன்னிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய நன்மையை நாம் பெறுகிறோம். நம்முடைய மனதிலே ஒரு சமாதானத்தை நாம் பெறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோபத்தை அது முற்றிலுமாக நம்மை விட்டு எடுத்து போடுகிறதாக இருக்கிறது. நம்முடைய தேவனோடு கூட நமக்கு இருக்கிற அந்த உறவினுடைய பிணைப்பை அது அதிகப்படுத்துகிறது. அதே நேரத்தில் மன்னிப்பு அங்கு அதோடு நின்று விடுகிறதில்லை. நம்முடைய உறவுகளை அது சரி பண்ணுகிறதாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய காயங்களை மன்னிப்பு ஆற்றக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய சுகத்துக்கும் அது மிகவும் உதவுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் மன்னிக்கிறதுனாலே கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, பிறரை மன்னிப்பதனாலே நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை சற்று பார்க்க இருக்கின்றோம். மன்னிப்பது என்பது மிக சிறப்பான ஒரு செயலாகும். ஒரு பாவி மற்றொரு பாவிக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பரிசு என்னன்னு கேட்டால் மன்னிப்பு. ஒரு பாவி இன்னொரு பாவிக்கு, ரெண்டும் பாவி தான், ஐயோ பாவம், இதுங்க ரெண்டுமே ஒரு பாவி இன்னொரு பாவிக்கு கொடுப்பது அதான் மன்னிப்பு. மன்னிப்பது என்பது நம்முடைய கிறிஸ்தவ வீடுகள், நம்முடைய குடும்பங்கள் ஆனாலும் சரி, நம்முடைய சபையானாலும் சரி, இது சுமூகமாக இயங்குவதற்கு ஒரு எண்ணெய் போல அது பயன்படுகிறது. ஒரு லூப்ரிகேஷன் ஆக இல்லை, அது நம்முடைய வாழ்க்கையில் மிக லகுவாக நாம் செயல்படுவதற்கு அது உதவுகிறதாக இருக்கிறது. எபேசியர் 4:32 அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தை நாம் சற்று வாசிக்க கேட்போம். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன உருக்கமாயிருங்கள், மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எவ்விதமாக மன்னிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் என்றால், தேவன் கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்மை எவ்விதமாக மன்னித்தார்? தேவன் நம்மை மன்னித்த விதம் எப்படிப்பட்டது? அதே விதத்தை நாம் கையாள முடியுமா? சில காரியங்களை நாம் இன்றைக்கு காலையில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மன்னிப்பு என்பது ஒரு வாக்குறுதியோடு கூட தொக்கி இருக்கிறது. Forgiveness is a promise. Forgiveness is a promise. மன்னிப்பு என்பது ஒரு வாக்கு, அதோடு கூட ஒரு வாக்கு ஒன்று உண்டு. மனம் திரும்புகிற ஒரு பாவி, அவனுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு வாக்கு. நொறுங்கின இருதயத்தோடு கூட வரக்கூடிய ஒரு மனிதன் கர்த்தரிடத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு வாக்கு. ஒரு தேவையோடு கூட இருக்கிற ஒரு மனிதன் கர்த்தரிடத்திலே பெறுகிறதான ஒரு வாக்குறுதி, அதுதான் மன்னிப்பு. அந்த மன்னிப்புக்கான வாக்குறுதியை குறித்து நாம் மீகா 7:19 வாசிக்கிறோம். மீகா 7:19. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார்,
நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். நம்முடைய அக்கிரமங்களை என்ன செய்வாரா? அகற்றி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். இதுதான் தேவன் ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனுடைய பாவங்களை போட்டு விடுவார். பிரியமானவர்களே, அந்த பாவங்கள் மீண்டுமாக தோண்டி எடுக்கப்படாது. தேவன் பாவங்களை மன்னிக்கும் போது அதை மூடி விடுகிறார். அதுக்கு பிறகு அதை ஒரு நாளும் அவர் அதை வெளியே எடுப்பதில்லை. அவர் மன்னித்த பிறகு அவர் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அந்த வாக்குறுதி என்னவென்றால், நான் மன்னித்து விட்டேன், நான் இதை இனி நினைப்பதில்லை, அதை மீண்டுமாக நான் திறந்து பார்ப்பதில்லை, சமுத்திரத்தின் ஆழத்திலே நான் அதை புதைத்து விட்டேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினார். பிரியமானவர்களே, நான் சொன்னது போல ஒரு பாவி இன்னொரு பாவிக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசு இதுதான். அதுவும் அதை நிரந்தரமாக அதை மூடிவிட்டு மறுபடியும் அதை நினையாமல் இருப்பது, மறுபடியும் அதை மேலே எடுத்து காணாமல் இருப்பது. இதுதான் தேவனுடைய தன்மை. ஹல்லேலூயா. நான் வேற யாருக்கு முன்னாலேயும் அதை கொண்டு வந்து நிறுத்த மாட்டேன், எனக்கு முன்னாலேயும் நான் அதை நிறுத்த மாட்டேன் என்பது தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குறுதி, ஒரு ப்ராமிஸ். நான் அப்படியே அதை புதைச்சு விடுவேன். என்னுடைய எண்ணங்களிலே, என்னுடைய வார்த்தைகளிலே எனக்கு விரோதமாக செய்யக்கூடிய எல்லாரையும் நான் அப்படித்தான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இது எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டால், இது இருதயத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். மன்னிப்பு என்பது மனதிலே, உள்ளத்திலே, இருதயத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இருதயத்திலே இது ஆரம்பிக்கிறது என்றால் அதை தடுக்கக்கூடிய சில காரியங்கள் ஒன்று உண்டு. ஒரு மன்னிப்பை பூரணமாய் வழங்குவதற்கு தடை செய்யக்கூடியது என்னுடைய பெருமையாக இருக்கலாம், என்னுடைய சுய பரிதாபமாக இருக்கலாம், எனக்கு ஏற்பட்ட காயமாக இருக்கலாம், எனக்குள்ளே இருக்கிற ஒரு கசப்பாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். ஆனால் நான் மன்னிக்க வேண்டும் என்ற இருதயம் யாருக்கு வரும் என்றால், உள்ளத்திலே அன்புள்ளவர்கள், ஒரு பாவி மீண்டுமாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள். ஒரு மனிதன், ஒரு கொலைகாரன், தொடர்ச்சியாக கொலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவன் ரட்சிக்கப்பட்டான். ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த அரிவாளால் தான் நான் எல்லாரையும் வெட்டிக்கிட்டே வந்தேன், இந்த அரிவாள் என் கையில் இருந்தால் மறுபடியும் நான் யாரையாவது என்ன பண்ணிவிடுவேன், வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிவாளை என்ன பண்ணான்னா மண்ணை தோண்டி புதைச்சான். புதைக்கும் போது அதனுடைய முக்கால்வாசி புதைச்சிட்டான், கைப்பிடியை மட்டும் என்ன பண்ணிட்டான், மண்ணுக்கு மேலே வச்சுட்டான். அவன் சொல்லிக்கிட்டான் தனக்கு, ஏன் இதை மண்ணுக்கு மேலே நான் வச்சிருக்கிறேன்னா, இந்த அருவாளை நான் பார்க்கும்போதெல்லாம் நான் எத்தனை பேரை கொண்டுட்டேன், இத்தனை பேரை நான் இந்த அருவாளில் கொண்டுட்டேன்னு எனக்கு ஒரு நினைப்பு வரும். அதனால் நான் இதை கொஞ்சம் இதை மட்டும் மேலே வச்சிருக்கிறேன். அப்புறம் இன்னொரு தாட்டம் அவனுக்கு வந்துதான், என்ன அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு இது ஒரு தீர்மானம், நல்ல தீர்மானம் எடுத்துட்டேன், அதை புதைச்சிட்டேன். என்ன தீர்மானத்தோடு புதைச்சிட்டேன் அப்படின்னு கேட்டால், இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், அதை எடுக்க மாட்டேன். ஆனால் மௌனே எவனாவது ஒருத்தன் அப்படி சொன்னாதான் புரியுது பாருங்க. எவனாவது ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா தேவைப்பட்டா என்ன பண்ணிடுவான், அதை நான் எங்கே இருக்குன்னு இப்போ எனக்கு நல்லா தெரியும். ஃபுல்லாக புதைச்சிட்டேன்னா என்னால் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது பாருங்க. இப்போ எனக்கு தெரியும் அந்த கைப்பிடி மட்டும் வெளியே இருக்கு. when I need to use it, I can very easily take it and use it. இப்போ யோசிச்சு பாருங்க, இவனுடைய மனம் திரும்ப அதில் எப்படிப்பட்ட மனம் திரும்புது, இவனுடைய மன்னிப்பு எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு இல்லை. நம்மில் அநேகர் சிரிச்சிட்டோம், நம்ம கூட
கைப்பிடி எங்கே தான் வச்சுருக்கோம்? நிறைய நேரத்தில் மேலே தான் இருக்குது. அதை மேலே அப்படி பார்க்கும்போதெல்லாம் வந்து மோதினாங்கன்னா நம்மக்கிட்ட கூட என்ன இருக்குது? ஆயுதம் இருக்குது. கையில் இப்போ இல்லை, ஆனாலும் அதை யூஸ் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம்? ஆமாம், ஐ கேன் யூஸ் இட். இட்ஸ் ஆன் மை விசினிட்டி. என் கண்ணுக்கு முன்னால் தான் இருக்குது. பிரியமானவர்களே, மன்னிப்பு என்பது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது. இருதயம் என்ன பண்ணுது? அந்த மன்னிப்பை முதலாவது எனக்குள்ளே வச்சிருக்கிறது. அந்த மன்னிப்பை கேட்டு வரும்போது அந்த இருதயம் என்ன பண்ணுது? அந்த மன்னிப்பை கொடுத்துருது. உள்ளத்தில் வச்சிருக்குது, அதை கொடுத்துருது. இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் நம்ம பார்க்கணுன்னா, இயேசு சிலுவையில் இருந்து சொன்ன அவருடைய முதல் வார்த்தை என்ன வார்த்தை? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிய. நமக்கு தெரிஞ்ச வார்த்தை வசனம் இல்லையா? லூக்கா 23:34 வாசிக்க வேண்டாம். இந்த இடத்துல பிதாவை குறித்து இயேசு நன்கு அறிந்திருந்தார். பிதா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பிதா மன்னிக்கிற ஒரு இருதயம் உள்ளவர் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அது மன்னிக்கிற இருதயம் உடையவர் மாத்திரமல்ல, அவரிடத்தில் அன்பு உண்டு, அவரிடத்தில் இரக்கங்கள் உண்டு, அவர் கிருபை மிகுந்தவர், அவர் தயவுள்ளவர் என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். பாவிகள் மீது மனதுருகுகிற ஒரு தேவன் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவே அப்படிப்பட்ட பிதாவினிடத்தில் அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். ஆண்டவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எவர்களுக்கு மன்னியும் என்றால், என்னை சிலுவையிலே அறைந்த இந்த மக்களுக்கு மன்னியும். இவர்களுக்கு எப்படி மன்னிக்க வேண்டும் நீர் அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு உம்மிடத்தில் வந்து பாவ அறிக்கை பண்ணி ஒரு பாவி மனம் திரும்பும் போது அவனை நீர் எப்படி மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறீரோ, அதே போல எனக்கு விரோதமாக எழும்பி என்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் நீர் மன்னியும் என்று சொல்லி கேட்கின்றார். பிதா அவருக்கு மன்னிப்பை உள்ளத்திலே வைத்திருக்கிறவர் என்பதையும் இயேசு அறிந்திருந்தார். பிரியமானவர்களே, யூதர்கள் மன்னிப்பு அவர் கேட்கல. அவங்க கேட்க இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு அவர்கள் அதை குறித்து வருத்தப்படவும் இல்லை. ஆனால் இயேசு பிதாவினிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறதை, அந்த இடத்திலும் பரிந்து பேசுகிறதை பார்க்கின்றோம். முற்றிலுமாக நீர் அவர்களை ஒரு பாவியை ஏற்றுக்கொள்வது போல, மன்னிப்பது போல நீர் இவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு அவர்களை கேட்டுக்கொள்கிறார், பிதாவை கேட்டுக்கொள்கிறார். நாம் ஏன் மன்னிக்க வேண்டும்? ஏன் மன்னிப்பை வழங்க வேண்டும்? இப்போ இயேசு மன்னிப்பை பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறதை நாம் பார்த்தோமே. நாம் மன்னிக்கிறதுனாலே நாம் பிறருடைய சந்தோஷத்தை மீட்டெடுக்கிறோம். பிறருடைய சந்தோஷத்தை மீட்டெடுப்பதற்கு மன்னிப்பு அவசியமாக இருக்கிறது. We forgive to restore joy. அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை மீட்டெடுப்பதற்காக அவசியமாக இருக்கிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரை. 2 Corinthians chapter 2 verses from 7 up to 11. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தப்படி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்து அறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இங்கே ஒரு நபரை குறித்து பவுல் எழுதுகிறார். 7ஆம் வசனத்தில் ஆதலால் அவன் என்று ஒரு நபரை குறித்து எழுதுகிறார். இந்த நபர் யார் என்பது வேதத்தில் போடப்படவில்லை. இவர் என்ன செய்தார் என்பதும் போடப்படவில்லை. ஒரு சில வேத வல்லுநர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த நபரானவர் பவுலுடைய தலைமைத்துவத்தை, அப்போஸ்தல ஊழியத்தை ஏற்காமல் அதற்கு விரோதமாக செயல்பட்டவன் என்று கூறுகிறார்கள். வேறு சிலர் இவன் ஒரு பாவத்திலே ஜீவித்த ஒரு மனிதன், சபையிலே வந்து துன்மார்க்கமாய் ஜீவித்த ஒரு மனிதன் என்று கூறுகிறார்கள். ஆனால் பவுல் இந்த இடத்துல அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஒரு நபரை குறித்து பேசுகிறார். அந்த நபர் பவுலுக்கும் சபைக்கும் துக்கம் உண்டாக்கினவன். முந்தின வசனங்களை நம்ம வாசிக்கும் போது சற்று விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தருடைய ஊழியனுக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் அவன் பாதகமான ஒரு மனிதன். அந்த மனிதன் இப்பொழுது மனம் திரும்பி வருகிறான். அவன் மனம் திரும்பி வரும்போது
பவுல் அவனை குறித்து சொல்லும்போது, அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறார். 51ஆம் சங்கீதத்தினுடைய 12ஆம் வசனம், உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். 14ஆம் வசனத்தையும் வாசிப்போம். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு நீதியை கம்பீரமாய் பாடும். இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு மனிதன் அவன் மனம் திரும்பி வரும்போது, ஒரு மனிதன் தான் செய்த குற்றத்தை உணர்ந்து திருந்தி அவன் வரும்போது அவனை என்ன செய்ய வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் என்றால், அவன் துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடிக்கு அவனை தூக்கி எடுங்கள், அவனை மறுபடியுமாக சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்டதான சேர்த்து கொள்ளுதல் இது என்று நாம் சற்று பார்க்க வேண்டும் என்றால், ஏசாயா 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிப்பதை ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் மேற்கோள் காட்டுகிறார். அதில் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் எதை மேற்கோள் காட்டுகிறார்? 18 முதல் 20 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாமே. மத்தேயு 12 18லேருந்து 20. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாளை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். ஆமென். 2 காரியத்தை அவர் செய்வாராம். நம்பர் 1 என்ன செய்வாராம்? நெறிந்த நாணலை என்ன பண்ண மாட்டார்? முறிக்க மாட்டார். அடுத்தது என்ன செய்ய மாட்டாரு? மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். நெறிந்த நாணல் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பண்டைய நாட்களிலே மெய்ப்பர்கள் நாணலை எடுத்து, நாணல் என்பது ஒரு மூங்கில், சின்ன மூங்கில், அதை எடுத்து அதில் சில ஓட்டைகளை போட்டு அவர்கள் அதை புல்லாங்குழலாக பாவிப்பது உண்டாம். மேய்ப்பர்கள் அதிகமாக அவர்கள் காடுகளிலே, வனாந்தரங்களிலே அதிகமான நாட்களை செலவழிப்பதுண்டு. அவர்கள் ஒரு சிறு கூட்டமாக சேர்ந்து கொண்டு இந்த நாணலை எடுத்து அதை புல்லாங்குழலாக மாற்றி பாடிக்கொண்டே இருப்பார்களாம், இசை வாசித்து கொண்டே இருப்பாங்களாம். ஃப்ளூட் வாசித்தவங்களுக்கு தெரியும், புல்லாங்குழல் ரொம்ப நேரம் என்ன பண்ண முடியாது, வாசிக்க முடியாது. ஏன் வாசிக்க முடியாதுன்னா, முதல்ல நமக்கு என்ன இருக்காது, அதுக்கு மூச்சு இருக்காது வாசிக்கிறதுக்கு. இன்னொன்று, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ராத்திரியெல்லாம் உட்காந்து ஒன்று மிருக ஜீவன்களை பாதுகாக்க வேண்டும், இவன் தூங்காமல் இருக்கணும். தூங்காமல் இருக்கிறதுக்காக ஒன்று சேர்ந்து எல்லாரும் வாசிப்பாங்களாம். ஏகதுனியாய் வாசிக்கும்போது சில ஃப்ளூட்டில் உள்ள ஊதி 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 இவன் வாயில் இருக்கிறதெல்லாம் உள்ளே போய், எச்சில் எல்லாம் உள்ளே போய், இவன் ஒன்று வாசிக்க அதில் வரக்கூடிய சத்தம் வேற ஒன்றா இருக்க என்ன பண்ணுவான்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதை என்ன பண்ணிவிடுவோம், நம்ம தூக்கி போட்டுடலாம், வேற ஒரு நாணலை எடுத்துகிட்டு வந்து அதில் என்ன பண்ணலாம், இன்னொரு ஓட்டை போட்டு இன்னொரு புல்லாங்குழலாம் மாற்றலாம் அப்படின்னு பிரயாசப்படுவாங்க. ஆனால் இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இப்படி ஒரு ஷெப்பர்ட், ஒரு மெய்ப்பன் அதை தூக்கி போடலான்னு இருக்கும்போது, அப்படிப்பட்ட நிலையில் இது யூஸ்லெஸ், இது தேவையில்லை, இது சரியாக சத்தம் வராது, இதில் சுரமே வராது, இனி இதை சரிப்படுத்த முடியாது என்று இருக்கக்கூடிய அதையும் இவர் என்ன பண்ணுவாராம், நெறிந்த நாணலை முறியாமல் வேணான்னு போட மாட்டார். இதை ஏதாயிலும் என்ன பண்ணுவார், தட்டி கிட்டி அதை சரி ஒப்பேத்தி அதை சரி பண்ணிடுவார். பழைய சீருக்கு என்ன பண்ணிடுவார், அதை கொண்டு வந்துடுவார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், விளக்கு ஏற்றுறது நம்முடைய இந்திய கலாச்சாரம். எல்லா வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் கிராமங்களில் சில இடங்களில் நான் பார்க்குறேன், வீட்டுக்கு முன்னால் 2 விளக்கு என்ன பண்ணுறாங்க, கிராமங்களில் இன்றைக்கும் ஏற்றுறாங்க. என்னதான் லைட் இருந்தாலும் 2 இதை வந்து அகல் விளக்கை ஏற்றுறாங்க. இந்த திரி என்ன ஆகிடும், கொஞ்சம் எரிய 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 என்ன ஆகிடும், கருத்து போயிடும். அப்புறம் அதுலேருந்து என்ன வரும், புகை வரும். என்ன புகை வரும், கருப்பு புகை வரும். அது என்ன காட்டுது அப்படின்னு கேட்டால், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வெளிச்சம் போக போகுது அப்படின்னு. அப்படி போக போகுதுன்னா, இந்த திரியை தூக்கி போட்டு வேற திரி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகாது இல்லை.
வேற ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று போட்டுக்கலாங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவரா, அந்த திரியை எடுத்து அதில் இருக்கக்கூடியதான அந்த கறி இருக்குது பாருங்கள் மேலே, அது வரைக்கும் என்ன பண்ணிவிடுவார், அதை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கிள்ளி சுத்தம் பண்ணி, அதே திரி அதை விட இப்போ கொஞ்சம் மங்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு பிரகாசம் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டா அதே திரியில் அதே வெளிச்சம் கொடுக்கறத விட இன்னும் அதிகமான வெளிச்சம் அந்த திரி கொடுக்க முடியும். ஆமென். இதுதான் யாரு? நம்முடைய ஆண்டவர். தூக்கி போடுறது ஒரு மேய்ப்பனுடைய வேலை, ஈஸியாக தூக்கி போட்டுருவான். ஆனால் நம்முடைய பிரதான மேய்ப்பர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், யாரையும் சீக்கிரம் தூக்கி போடுறதில்ல, யாரையும் வேணான்னு போடுறதில்ல, மாற்றிடலான்னு பண்ணுறதில்ல, இருக்கிறவங்களை சரி பண்ணி பயன்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதைத்தான் இங்கே ஆண்டவர் பண்ணார். இவனை தூக்கி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏற்கனவே சபையானது ஒழுங்கு நடவடிக்கை இந்த ஆள் மேலே எடுத்திருக்கு. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா? அவன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை. அவனை தூக்கி போடுறது ரொம்ப நாள் ஆகாது. தேவன் சொல்கிறாரு, அவனை மறுபடியும் 42:3 ஏசாயால சொன்ன மாதிரி, அவன் ஒரு நெறிந்த நாணலை போல இருக்கிறான்பா, அவன் ஒரு மங்கி எறிகிற திரிய போல இருக்கிறான்பா, அவனுடைய சந்தோஷத்தை அவனுக்கு மீண்டும் கிடைக்கும்படியாக அவனை சேர்த்து கொள்ளுங்க அப்படிங்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தையும் வாசிப்போம். மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. யார் தப்பிதத்தை மன்னிக்கணுமா? ஏன் தப்பிதத்தை ஏன் ஆண்டவர் நான் எனக்கு மன்னிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்களேன். மற்றவங்களை மன்னிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், மன்னிப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குது? இருதயத்திலிருந்து ஆரம்பிக்குது. நிறைய நேரத்தில் சாரி கேளு அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டால், சாரிங்க அது எதுலேருந்து வருது? உதட்டிலேருந்து வருது. சில நேரத்தில் பிள்ளைங்க சண்டை போட்டுக்குவாங்க, 2 பேரும் கைப்படி என்ன சொல்லு, சாரி சொல்லு. சாரி சொன்னாலும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன பண்ணிக்கோ, சண்டை போட்டு எதை நீ அடிச்சல, நான் படிக்கிறேன் பாரு. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் ஒரு வெர்பல் காம்ப்ரமைஸ், ஒரு வெர்பல் வாயில தான் இது சாரி, ஆனால் உள்ளத்திலிருந்து சாரி வரல. இப்போ இங்கே வருவோம், ஜெபம் பண்ண வரோம், ஜெபம் பண்ணுறோம், நிறைய ஜெபம் பண்ணுறோம், நிறைய ஜெபத்துக்கு வர பதில் வரமாட்டேங்குது. ஏன் பதில் வரல அப்படின்னு கேட்டால், நான் என்ன பண்ணல, இந்த பக்கம் என்னுடைய உறவை என்ன பண்ணலை, நான் சரி பண்ணலை. உன் சகோதரனுக்கு குறைவுன்னா முதல்ல அதை போய் சரி பண்ணிட்டு வாப்பா, அப்புறம் ஜெப கூட்டத்துக்கு வா. நிறைய உபவாச கூட்டத்துக்கெல்லாம் போகிறோம், நிறைய எனக்கு ஆசீர்வாதம், இந்த தடை இருக்குது அந்த தடை இருக்குது நிறைய சொல்லி நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ண சொல்கிறோம், நம்மளும் ஜெபம் பண்ணுறோம். பட் நத்திங் ஹேப்பன்ஸ். சிம்பிளாக ஆண்டவர் சொல்லி தர்றாரு, வேறு ஒன்றும் பண்ணாதப்பா, நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா மார்க் 11:25 மறுபடியும் வாசிக்கலாம். மார்க் 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது குறைவு இருக்கா? வாசிமா. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். உங்களுக்கு தான் குறை இருக்குது, நீங்கள் இன்னொருத்தர் மேலே குறை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, இன்னொருத்தர் மேலே வருத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதை என்ன பண்ணுங்க, முதலாவது மன்னிங்க. மன்னியாமைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஜுரம் இருக்குன்னா பார்க்குறோம், தொட்டு பார்க்குறோம் இல்லையா? மன்னியாமைக்கு அடையாளம் என்னென்னா, ஜெபம் பண்ணும்போது யார் மேலே நம்ம மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ, யார் மேலே வருத்தமாக இருக்கிறோமோ, யார் நமக்கு விரோதமாக பேசினாங்களோ, யார் நமக்கு விரோதமாக செஞ்சாங்களோ, அவங்க தான் பரமநிலையில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னா மனசில் வரவங்க யார் தான்? அவர் வரமாட்டார், இந்த நபர் தான் வருவாங்க. உண்மைதானே நான் சொல்கிறது? இட்ஸ் எ ஃபேக்ட். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. ரொம்ப சிம்பிளாக கற்றுக் கொடுத்துட்டாரு. என் உள்ளத்தில் இருந்து அந்த நபரை நான் என்ன பண்ணணும்? மன்னிச்சிடணும். ஐ ஃபர்கிவ். ரொம்ப சிம்பிளில் நான் மன்னிக்கிறேன்ற சொல்கிறதுக்கு ரொம்ப இதாகாது. ஆனால் உள்ளத்திலிருந்து அந்த மன்னிப்பு வரணும்.
அந்த மன்னிப்பு உள்ளே வரணும் அப்படின்னா எதனால் அந்த மன்னிப்பு வரும் அப்படின்னா ரோமர் 5:5 எடுத்து வாசிக்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நமக்குள்ள தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கா? ஊற்றப்பட்டிருக்கு. எது நிமித்தம் ஊற்றப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நமக்குள்ள அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையை லூப்ரிகேட் பண்ணக்கூடிய அல்லது ஸ்மூத்தாக ரொம்ப லகுவாக நம்முடைய வாழ்க்கையை இசைவாய் செலுத்துவதற்கு தேவையுள்ள ஒரு எண்ணெயை போல இருக்கிறது. பரிசுத்த ஆவியாகிய எண்ணெயை பெற்ற ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் போது வருத்தம் இருக்குன்னா அதை முதலாவது அந்த நபர் மேலே இருக்கிற வருத்தத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து போட கர்த்தருடைய அன்பினாலே நாம் நிரப்பப்பட ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஒரு சின்ன உதாரணம் வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். லேவியராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம். 13ஆம் அதிகாரத்தில் குஷ்டரோகியை குறித்த ஒரு பெரிய பிரமாணம் அதில் இருக்குது. ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் இருக்குன்னா அவன் என்ன பண்ணணும்னு கேட்டால் அவன் ஆசாரியன்கிட்ட போய் காமிக்கணும். ஆசாரிய குமார்கிட்ட போய் காமிக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? இவனை செக் பண்ணுவாங்க. அது முதல் வசனத்துலேருந்து நீங்கள் பார்க்கலாம். வாசிங்களேன், முதல் வசனத்தை வாசிங்களேன். 13:1. பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போலிருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரனாகிய ஆரோனிடத்திலாகிலும் ஆசாரியாகிய அவன் குமாரரில் ஒருவனாகிலும் கொண்டு வரப்பட கடவன். ஏதாவது ஒரு வெள்ளை பேட்ச் பார்த்தீங்களா? எங்கே கூட்டு போங்க? ஆசாரியன்ட்டு கூட்டு போங்க. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா குஷ்டரோகம் என்பது அசுத்தமாக அந்த நாட்களில் கருதப்பட்டது. இந்த வியாதி ஒரு அசுத்தம் உள்ள ஒரு வியாதி என்று கருதப்பட்டது. ஆசாரியன்ட்ட போங்க, ஆசாரியன் பார்ப்பான். பார்த்துட்டு அங்கங்கே கொஞ்சம் பேட்ச் இருக்குங்க. என்ன பேட்ச்சு? வெள்ளை பேட்ச் இருக்கு. அங்கங்கே சின்ன சின்ன துண்டு வெள்ளை துண்டெல்லாம் இருக்குது. சில இடத்துல சரீரம் வேறு மாதிரி இருக்குது. மேலே இருக்கிற முடி கலர்லாம் மாறி இருக்குது. அப்படின்னா அவன் யாரு? குஷ்டரோகி. அவனை டிக்ளேர் பண்ணிடுங்க, அவன் யாரு? குஷ்டரோகின்னு சொல்லிடுங்க. ஆனால் 13ஆம் வசனத்துக்கு வாங்கல. 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். கொஞ்சம் நிறுத்து தம்பி. குஷ்டம் அவன் சரீரம் முழுசையும் மூடி இருந்தா அவன் யாரு? சுத்தமுள்ளவன். என்னப்பா அது? என்ன ஆண்டவரே? அங்கங்க சின்னதா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு, 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு இருக்குது. அவன் யாரு? குஷ்டரோகி, அசுத்தம் உள்ளவன். ஆனா தலையிலிருந்து கால் வரைக்கும் அவனுக்கு குஷ்டரோகம் வந்துடுச்சு, முழுசும் வெள்ளையா மாறிடுச்சு. அவன் யாரு? இப்போ சுத்தம் உள்ளவன். அசுத்தம் உள்ளவன் எங்க இருக்கணும்? பாளையத்துக்கு வெளியே இருக்கணும். பார்க்கறவங்க எல்லாம் பார்த்தவன் என்ன சொல்லணும்? தூரத்திலே பார்த்து தீட்டுன்னு கத்தணும். யாரும் கிட்ட வந்துடக்கூடாது, அவனை பார்த்துடக்கூடாது யாரும். இப்போ அவன் சுத்தம் உள்ளவனை எங்க வரலாம்? அவன் பாளையத்துக்குள்ள வரலாம். அப்புறம் யார் வீட்டுக்குள்ள கூட வரலாம். எந்த வீட்டை விட்டு அவன் வெளியே போனானோ அதே வீட்டுக்குள்ள மறுபடியும் வரலாம். யார்? இப்போ அவன் என்ன ஆயிட்டான்? சுத்தமாயிட்டான். அவனை வெளியே பார்த்தா ஏதோ சுத்தம் தெரியுதா? வெளியே பார்த்தா அவன் எப்படிதான் இருக்கிறான்? அப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, அவன் சுத்தமாயிட்டான்ப்பா, அவனை வெளியே வைக்காத, அவன் வீட்டுக்குள்ள மறுபடியும் அவனை சேர்த்துக்கோ. அல்லேலூயா. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது நம்முடைய பாவம்லாம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அதை பஞ்ச போல அவர் என்ன வாக்குவாரா? வெண்மையாக்குவார். ஒரு மனிதன் மனம் திரும்பி நான் செய்தது பாவம், நான் செய்தது துரோகம், கர்த்தருக்கு விரோதமாக நான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்ந்து வரும்போது கர்த்தர் அவனுடைய பாவங்களை வெண்மையாக மாற்றி, அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் இவன் தான் ஏன் மங்கி எறிகிற திரி, இவன் தான் ஏன் நெறிந்த நாணல், இவனை மறுபடியும் நான் என்ன செய்ய போறேன்? சேர்த்துக்க போறேன். வீட்டுக்குள்ள நான் சேர்த்துக்க போறேன், சபைக்குள்ள நான் சேர்த்துக்க போறேன், நான் சமுதாயத்தில் நான் அவனை சேர்த்து கொள்ள போகிறேன் என்று கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சேர்த்து கொள்ளப்பட்ட ஒருவனை குறித்து 6ஆம் அதிகாரத்தில் கலாத்தியரில் பவுல் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பவுல் சொல்றாரு, வாசிங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். சீர்பொருந்த பண்ணுங்கள், சீர்பொருந்த பண்ணுங்கள், சாந்த உள்ளத்தோட கூட. சீர்பொருந்துதல் என்பது புத்தூர் கட்டு. சிம்பிளா புரியும்னா அதுதான். உடஞ்ச எலும்பை என்ன பண்றது? மறுபடியும் ஒட்டுறது.
எப்படி ஓட்டுறது அப்படின்னா, அந்த உடைசலே இல்லாதது போல அந்த சரீரத்தினுடைய உறுப்பு செயல்படக்கூடியதாக அதை மாற்றுவது, இணைப்பது. கலாத்தியர் 6:1 பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ஒருத்தனை சீர்படுத்தணும் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் அப்படின்னா, அவனை ஒரு மனிதனுடைய நிலையை குறித்து எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்களில் வாசிக்கலாமே. எபிரேயர் 12:13. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் முடமாயிருப்பது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்க. முடமாயிருப்பது பிசகி போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா, டாக்டர்கிட்ட போய் காலில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் டாக்டர் என்ன கொடுக்குறாரு? ஒரு ஸ்டிக், வாக்கிங் ஸ்டிக் ஒன்று கொடுக்குறாரு. முடமாயிருப்பது பிசகி போகாமல் ஒரு சப்போர்ட், ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட். இதைத்தான் கலாத்தியர் 6:1 பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அவன் திருந்தி வந்துட்டான் அப்படின்னா நீ பக்கத்தில் போய் அவனுக்கு என்ன பண்ண, ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அவனை சீர்பொருந்துவதற்காக அவனுக்கு உதவி செய் என்று சொல்லுகிறார். பல நேரத்தில் நாம் மன்னிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பர்சனல் வெஞ்சன்ஸ், தனிப்பட்ட பழி வாங்குதல் என்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. அடுத்தது சுய பரிதாபம் என்று உண்டு. நான் காயப்படுத்தப்பட்டு விட்டேன் என்று சொல்லி நம்மை நாமே அதை குறித்து எண்ணிக்கொண்டே நாமே துயரத்துக்குள்ளாக போய்விடுகிறோம். சில நேரத்தில் இப்படிப்பட்டதான பாதிப்புக்குள்ளான நாம் நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டே இருப்போம். எப்படின்னு கேட்டால், ஒருத்தன் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வேதத்தில் வாசிக்கிறோம், எடுத்து வாசிக்க வேண்டாம். இயேசுநாதர் இறங்கி போகும்போது படகு விட்டு இறங்கி போனால் ஒருத்தன் வர்றான். அவன் கல்லுகளினாலே தன்னை என்னப்படுத்தி கொண்டான்? காயப்படுத்தி கொண்டான். அவன் பிசாசு பிடிக்கப்பட்டவன். இந்த பிசாசு அவனை என்ன பண்ணிச்சு? அவனை காயப்படுத்தியது. அவனை கட்ட முடியாதபடிக்கு, அவனை அடக்க முடியாதபடிக்கு அவனை அது ஆண்டு கொண்டிருந்தது. யாருடைய இருதயத்திலே கசப்பு உண்டோ, யாருடைய இருதயத்திலே மன்னியாமை உண்டோ, அது அவர்களை, ஒரு பிசாசு எப்படி ஒரு மனிதனை கட்டி இழுத்து கொண்டு போவதோ அதுபோல மனிதனுடைய வாழ்க்கையை அது பூரணமாக ஆளுகைக்குள்ளாக கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆகவே மனம் திரும்பி வரக்கூடிய ஒருவன் சீர்பொருந்துவானையானால், 8ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், வாசிக்கலாம். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் மிக அழகாக கேட்டுக்கொள்கிறார், உங்கள் அன்பை நீங்கள் அவனுக்கு காண்பியுங்கள். ஒரு மனிதன், பாவம் செய்த ஒரு மனிதன் அல்லது நமக்கு விரோதமாக தவறு செய்த ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி மனம் திரும்பும் போது, அவனுடைய தவறை உணர்ந்து சரி செய்யும் போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அவளுக்கு எதை காண்பிக்க வேண்டும்? அன்பை காண்பிக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டியது அன்பு. பிரியமானவர்களே, இது ஒரு வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதான ஒரு பரீட்சை. இந்த பரீட்சை நம்ம எல்லாருக்கும் உண்டு, எல்லா நிலைகளிலும் உண்டு, எல்லா நேரங்களிலும் உண்டு. நம்முடைய இருதயத்தில் நாம் அன்பை வைத்திருக்கிறோமா? மன்னிப்பை வைத்திருக்கிறோமா? எப்பொழுது நாம் அதை சரி செய்ய முடியும் என்று நாம் காத்திருக்கிறோமா? அப்படி நாம் காத்திருப்போமே ஆனால் நாம் என்ன செய்ய முடியும் என்றால், நம்முடைய உறவை மீண்டுமாக புதுப்பித்து கொள்ள முடியும். எத்தனை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறரை மன்னிக்க முடியாமல் தவிக்கிறோம். யாரோ எப்பொழுதோ பேசினது நம்முடைய இருதயத்தில் அப்படியே பசுமையாக இருக்கும். யாரோ எப்பொழுதோ செய்தது நமக்கு நினைவு வந்து கொண்டே இருக்கும். நான் சொன்னது போல, கத்தி உள்ளதான் இருக்குது, ஆனால் கைப்பிடி மேலே இருக்கு. இந்த கைப்பிடி எனக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், இந்த நபர் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு விரோதமாக செய்து விட்டார். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் காயப்பட்டிருக்கிறேன், நான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இதிலிருந்து அவனை நான் எப்படி மன்னிப்பது? மன்னிக்க முடியுமா? அவன் மன்னிப்பதற்கு பாத்திரவானே அல்ல, அவள் மன்னிக்கப்படுவதற்கு பாத்திரவான் அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, மன்னிப்பு நாம் வழங்குவது முதலாவது நம்முடைய இருதயத்தில் ஆரம்பிக்க வேண்டும். அது அன்பின் நிமித்தமாக ஆரம்பிக்க வேண்டும். அந்த மன்னிப்பை வழங்குவதற்கு நாம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய இருதயம்.
இன்றைக்கி ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துக்கிட்டே வருவார், மன்னிக்காமல் இருப்பார் அப்படின்னு கேட்டால், முதலாவது நான் இங்கே இருந்து பிரசங்கம் பண்ண முடியாது. நம்ம யாருமே இங்கே தகுதி இல்லை, இங்கே வந்து யாருமே நம்ம உட்காந்துருக்க முடியாது. அவர் அவ்வளவாய் நமக்கு மன்னித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மன்னிப்பு முதலாவது மகிழ்ச்சியை தருவது மாத்திரமல்ல, மன்னிப்பு என்பது நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்மை அது வளப்படுத்துகிறதாக இருக்கிறது. நம்முடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கு நம்ம பல காரியங்களை நாம் திட்டமிடுகிறோம். இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போனால் இதை விட எனக்கு கொஞ்சம் சம்பளத்தில் என்ன கிடைக்கும், ஒரு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லாவிட்டால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது, இதை விட ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு ஒரு இடத்துல முதலீடு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எனக்கு என்ன கிடைக்கும், கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு வியாபாரியும் அப்படித்தான், இந்த வியாபாரம் அவ்வளோ சரியில்லைங்க, வேற ஒரு வியாபாரத்துக்கு நான் ஷிஃப்ட் ஆகலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேத புத்தகம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதான எல்லா நன்மைகளையும் தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு கூறுகிறது. ஆமென். நம்ம வாழ்வதற்கான எல்லா வாழ்வாதாரங்களையும் தேவன் நம்மில் ஒவ்வொருவருக்கும் அவர் வைத்திருக்கிறார், குறைவில்லாமல் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லி தருகிறார். 23-24 வசனங்கள். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. யாருக்கு வருத்தம் அதில்? மறுபடியும் வாசிங்க, கொஞ்சம் தெளிவாக வாசிங்க. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, நான் பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வந்திருக்கிறேன், உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று, என் சகோதரனுக்கு என் பேரில் என்ன இருக்கு, குறை இருக்கு அப்படின்னு நான் கண்டா, அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. காணிக்கை செலுத்துவது பல காரணங்களுக்காக தேவ பிள்ளைகள் காணிக்கையை செலுத்துகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ காணிக்கையை செலுத்துறதுக்கு முன்னால போய் ஒப்புரவாக வேண்டிய நபர்கிட்ட போய் நீ ஒப்புரவு வாங்கி விட்டு வா என்று கூறுகிறார். இயேசு இங்கே ஒரு புதிய சத்தியத்தை சொல்லவில்லை, மோசையின் நாட்களிலே சொல்லப்பட்டிருந்ததை தான் ஆண்டவர் இங்கே மேற்கோளிட்டு காட்டுகிறார். ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வானாயாகில் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் 2 காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவதாக அவனுடைய மனம் திரும்புதலை தேவனுக்கு முன்பாக அவன் சொல்ல வேண்டும், தேவனிடத்தில் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அவனுடைய பாவ அறிக்கை செய்ததற்கான அடையாளமாக ஒரு பலியை கர்த்தருக்கு, காணிக்கையை கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் அவன் இன்னொரு நபருக்கு விரோதமாக அல்லது 2 பேருக்கு பிரச்சனை இருக்குது, சண்டை இருக்குது, மன வருத்தம் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். உங்களுடைய கோபம் உள்ள ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாக செய்து இருக்கிற ஒரு காரியத்தில் நீ தேவனோடு ஒப்புரவாகிறது மாத்திரம் போதாது, உன் சகோதரனிடத்திலும் போய் நீ சமாதானம் செய்து நல்மனம் பொருந்த வேண்டும், அப்பொழுதுதான் அது நிறைவு பெறும். பல நேரத்தில் நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க லகுவாக இருக்கிறது. ஈஸியாக அவர்கிட்ட சொல்லிடலாம், ஆண்டவரே நான் என் சகோதரனுக்கு விரோதமாக நான் செஞ்சிட்டேன், என்னுடைய இந்த நபருக்கு விரோதமாக நான் செஞ்சிட்டேன், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, மன்னிங்கன்னு சொல்லுது ரொம்ப சுலபம் அது. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ போய் முதலாவது உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகு, நீ ஒப்புரவாகி விட்டு அதன் பிறகு என்கிட்ட வந்து நீ உன் ஒப்புரவாக்குதலை தெரியப்படுத்து. அல்லேலூயா. அவருக்கு விரோதமாக தப்பு பண்ணால் அவர்கிட்ட நம்ம ஒப்புரவாகி அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு பலி செலுத்துகிறோம். சகோதரனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்கள் அல்லது என் சகோதரன் எனக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியம் என்னவாக இருந்தாலும் இங்கே போய் முதலாவது நான் செய்ய வேண்டியதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யார்கிட்ட வந்து கொடுக்கணும், அதை ஆண்டவருக்கு கொடுக்கணும். வேதாகமத்தில் வெளிப்படையாக இதை நம்ம சரி செய்யும் போது நமக்கு ஒரு பெரிய செழுமை உண்டாகும், நன்மை உண்டாகும் என்று நம்ம ஓப்பனாக பைபிளில் எங்கேயும் பார்க்கறதில்ல. ஆனால் வேதாகமத்தில் பல இடங்களிலே நம்ம பார்க்கும்போது நம்முடைய நன்மையை பிசாசு பல விதங்களிலே தடுக்கிறான். பிசாசு தான் நம்முடைய நன்மை, நம்ம சமாதானத்தை கெடுக்கிறவன், ஒப்புரவாக முடியாதபடி தடை செய்கிறவன். அதனால் நான் பல காரியங்களை நாம் இழந்து கொண்டே போகிறோம். அதை பின்பு நான் உங்களோடு கூட நான் சொல்ல இருக்கிறேன்.
யூதர்களுடைய நாள் காட்டி அல்லது கேலண்டரில் சில நாட்கள் வந்து அவங்க மிக பரிசுத்தமான நாட்களாக அவங்க நேர்ந்து கொள்ளுகிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், மற்ற நாள்லாம் அவங்களுக்கு பரிசுத்தம் இல்லைங்களான்னு. ஸோ சில நாட்கள் வந்து மிக முக்கியமான நாட்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வருடப்பிறப்பு. அது என்ன சொல்கிறாங்கன்னா ரோஷ் ஹஷானா அப்படிங்கிறாங்க, வருடப்பிறப்பு. சரி, அது ஜூயிஷ் நியூ இயர். இந்த வருடப்பிறப்பு மிக முக்கியமானது. அதன் பிறகு அவங்களுக்கு யாம் கிப்பூர் அப்படின்ற இன்னொரு பண்டிகை இருக்குது. யாம் கிப்பூர் என்பது என்னென்னா பாவ நிவாரண நாள், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அதுக்கு அவங்க சொல்கிற பேர் யாம் கிப்பூர். அதன் பிறகு இதுக்கு அடுத்து சில நாட்கள் கழித்து இன்னொரு பண்டிகை வருது. அது ஒரு ஸ்பெஷல் டே, சுக்கோத் என்று சொல்வார்கள். அது என்னவென்றால் கூடார பண்டிகை நாட்கள். இந்த முதல் வருடத்தின் துவக்கத்தின் நாளில் இல்லையா, ரோஷ் ஹஷானா என்று சொல்லப்படுகிற அந்த நாளிலே அவர்கள் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். அது அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு விசேஷித்த நாள். தேவனோடு கூட அவர்கள் நல்மனம் பொருந்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது, இந்த ரோஷ் ஹஷானா அதன் பிறகு யாம் கிப்பூர் என்று சொல்லப்படுகிற இந்த ரெண்டாவது பாவ நிவாரண நாள் பண்டிகை வருகிறது அல்லவா. இந்த ரெண்டு பண்டிகைக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு சகோதரனோடு இன்னொரு சகோதரன் மனம் பொருந்த வேண்டுமையானால், ஒப்புரவாக வேண்டுமையானால், மன்னிக்க வேண்டுமையானால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் மன்னிக்க வேண்டும், மன்னிப்பை கோர வேண்டும். இப்படி செஞ்சாங்கன்னா மூணாவது ஒரு பண்டிகை சொன்ன பாருங்க, என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை எதை குறிக்கிறது என்றால், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க வேண்டாம். வாசிக்கும் போது தேவன் என்ன பண்ணாரா, நமக்குள்ளே அவர் என்ன பண்ணாரா, வாசம் பண்ணினார் என்று தமிழில் வாசிக்கிறோம். ஹிந்தி வேதாகமத்திலும் சரி, இங்கிலீஷ் பைபிள்லையும் சரி, சில டிரான்ஸ்லேஷனில் அவர் வந்து என்ன பண்ணாரா, நமக்குள்ளே கூடாரம் செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா. ஒரு கூடாரத்தில் வாசம் பண்ணுவது போல நமக்குள்ளே வந்து அவர் தங்கி விட்டார். இந்த ஆண்டவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டுமேயானால் முதலாவது அவர்கிட்ட நம்ம ஒப்புரவாகணும். ரெண்டாவது சைடில் சகோதரர்களோடு ஒப்புரவாக வேண்டும். அப்படின்னா தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். ஒருத்தன் வந்து இயேசுக்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே கற்பனையில் பிரதானமான கற்பனை எது அப்படின்னு. அவர் சிம்பிளாக சொல்லிட்டார். முதல் கற்பனை எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ஷெமா என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு யூதனும் அதை அறிந்தவன். இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படின்றதெல்லாம் அந்த இயேசு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு ஒரு அடிஷன் அவர் சொல்கிறாரு. அதோடு நிறுத்திடாதப்பா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் என்ன பண்ணு, அன்பு கூறுவாயாக, அன்பு கூறுவாயாக. பிரியமானவர்களே, இது சற்று கடினமான ஒன்று. பிறரிடத்தில் அன்பு கூறுவது என்பது சற்று கடினமான ஒன்று. பல நேரத்தில் நாம் மன்னிப்பை கோருவதற்கு சங்கோஜப்படுகிறோம், சங்கடப்படுகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், என்னுடைய பெருமை என்னை தடுக்குது, என்னுடைய சுயம் என்னை தடுக்கிறது, இல்லாவிட்டால் என்னுடைய நீதி என்னை தடுக்கிறது. நான் என்ன தப்பு பண்ணேன்? நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேசி பாருங்களேன், நான் என்ன தப்பு பண்ணேன்? மரிக்கும் தருவாயில் இருந்த ஒருத்தர்கிட்ட அவனுடைய மகள் பேசுகிறாள், அப்பா நீங்கள் மனம் திரும்புங்க, ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்ள போகிறார், நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரே ஒரு பதில் சொல்லிட்டாரு, நான் என்னம்மா நான் தப்பு பண்ணேன்? உலகத்துக்கே நான் நன்மை செஞ்சேன், காசு இல்லாதவனுக்கெல்லாம் நான் என்ன கொடுத்தேன்? காசு கொடுத்தேன். ஒரு பெரிய பண்ணை அமைச்சு பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் இயற்கை காற்று, ஆக்சிஜன் நிறைய வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் இலவசமாக அதன் மூலமாக எதை வாங்கிக்கிறான்னா ஆக்சிஜன் வாங்கிக்கிறான். நான் என்னம்மா தப்பு பண்ணேன் அப்படின்றார். கவனிங்க, என்னுடைய சுயநீதி என்னை என்ன பண்ணாதுன்னு கேட்டால் மன்னிப்பை கேட்க விடாது. மன்னிப்பு யார்கிட்டலாம் நம்ம கேட்கணும்? யார்கிட்டங்க மன்னிப்பு கேட்கணும்? பல நேரத்தில் நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். கணவன் மனைவியாக இருக்கிறோம், பிள்ளைகள் பெற்றோராக இருக்கிறோம் இல்லையா. உறவுகள் இருக்கிறாங்க, மாமனார் மாமியார் நாத்தனார், இந்த உறவுகள் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்குது. சிலரெல்லாம் நம்மளால் மனசளவில் ஏற்றுக்கவே முடியலையே. நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன் பீகாரில். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அந்த உதாரணத்தை மறுபடியும் சொல்கிறேன். என் கூட 2 வாலிபர்கள் இருந்தாங்க ஊழியத்தில். அவங்க பயிற்சிக்காக வந்திருந்தாங்க. பாஸ்டர் அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த வீட்டில் எங்கள் வீட்டு எஜமானனுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க.
வாலிப பிள்ளைங்க. என் கூட இருந்த பயலுங்களும் வாலிப தம்பிமார். ஸோ எங்கள் வீட்டு எஜமானுக்கு ஒரு பயம் எப்போவுமே, இவனுங்க எங்கேருந்தோ வந்திருக்கிறானுங்க 2 பயலுங்க, என் 2 பொண்ணுங்களை என்ன பண்ணக்கூடாது, இவனுங்க எதை தள்ளிக்கிட்டு போயிட்டானுங்க, ஆபத்துப்பா, இவனுங்க மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிறானுங்க, எந்த ஊருன்னு ஒன்றும் நமக்கு தெரியாது. ஏதோ பீகார் பசங்கன்னா கூட ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணால் கூட நம்ம போகலாம் வரலாம். அதில் ரொம்ப காஷியஸாக இருப்பார். என்ன பண்ணுவார், எங்களை கூப்பிடுவார், மிஸ்டர் ஃபிலிப் ப்ளீஸ் கம் வித் டேவிட் அண்ட் இமானுவேல் அப்படின்வார். நாங்கள் போனால் கதவு பெரிய நல்ல ஒரு 6 அடி உயரம் இருப்பார் அவர். அப்படி கதவில் அப்படி நின்றுவார், மெயின் டோரில் இப்படி கை வச்சு காலை அகலமாக விரிச்சிடுவார், கையை அப்படி வச்சுருவார். ப்ளீஸ் கம் இன் அப்படின்வார். எங்கே போகிறது, வாயில் சொல்கிறாரு ப்ளீஸ் கம் இன், ஆனால் செய்கையில் சொல்கிறாரு ப்ளீஸ் டோன்ட் கம், ஸ்டே தேர். அங்கேயே நினச்சி பேச வச்சு 1/2 மணி நேரம் பேசுவார். ப்ளீஸ் கம்மின்னு சொல்லிட்டு அவரும் கால் கடுக்க நிற்பார், எங்களையும் கால் கடுக்க வெளியே நிற்க வைப்பார். அதுக்கப்புறம் ஆப் சாய் பீங்க அப்படின்னு கேட்பார், டீ குடிப்பீங்களான்னு. போதும்யா, இவ்வளோ நேரம் பேசுனதே போதும், நாங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணிக்கிறோம், டீ குடிச்சிக்கிறோம்ப்பா. 1 நாள் 2 நாள் இல்லைங்க, பல நாள் இது நடந்தது. அப்போ என் கூட ஒரு தம்பி இருந்தார், டேவிட் ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் இதை மாதிரி தான் கூப்பிட்டார், ப்ளீஸ் கம்மின்னாரு. நாங்கள்லாம் போனோம், போய் நின்றுக்கிட்டே இருக்கிறோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, உள்ளே பூந்து ஓடிட்டார். ஏய் டேவிட் டோன்ட் கோன்றார். இப்போ தான் அவருடைய ஆட்டிடியூட் புரியுது. கம்மின்னு சொன்னவர் டோன்ட் கோன்னு சத்தம் போட ஆரம்பித்தார். நம்ம வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க வராங்கல்ல, புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன். ப்ளீஸ் கம், உள்ளம் சொல்லுது டோன்ட் கம். If you want to receive a financial breakthrough, a physical health, a good health in your life, ஒரு நல்ல சுகம் வேணும், நல்ல ஒரு செழுமை வேணும் அப்படின்னா சிம்பிளி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இட்ஸ் a struggle. I don't say it's easy. நான் பேசுகிறது ஈஸி, ஆனால் இட்ஸ் a struggle for most of us. நம்ம அநேகருக்கு இது ஒரு பெரிய போராட்டம். நிறைய போராட்டத்திலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் பாருங்கள். இது கூட ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்தில் நம்மளால் கட்டாயம் என்ன பண்ண முடியும், சொல்ல மாட்டீங்களே, வெளியே டெஃபினட்டாக வர முடியும். இன்றைக்கி காலையில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரே ஒரு கருத்து என்னென்னா, யாரை நான் மன்னிக்காமல் இருக்கிறேனோ அவங்களுக்கு நான் போய் இந்த சர்ச் இந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே நான் போய் முதலாவது ஜெபம் பண்ணி, அவங்க தூரத்தில் இருந்தாங்கன்னா ஒரு ஃபோன் கால் பண்ணி, நான் உன்னை மன்னிக்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் இருந்தேன், ஆனால் இப்போ நான் மனப்பூர்வமாக என்ன பண்ண போகிறேன், மன்னிக்கிறேன். ஐ ஃபர்கிவ், நான் மன்னிக்கிறேன். மன்னிக்கிறதுனா என்னன்னு கேட்டால், கத்தியினுடைய கைப்பிடி வெளியே இருக்கிறது இல்லை, அந்த கத்தியை கம்ப்ளீட்டாக கண்ணுக்கே தெரியாத மாதிரி தூக்கி எறிகிறது. லவ் கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங்ஸ். அதான் கொரிந்தியரில் வாசிக்கிறோம். தவறை எதுவுமே அதை ரெக்கார்ட் பண்ணியே வைக்காது. ஆனால் நமக்கு இருக்கிற பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டால், we keep a record of all wrong things done by others. அவங்க செஞ்ச நன்மையை நம்ம பல நேரத்தில் மறந்துடுறோம். There are so many good things that we enjoy from others. Those who offend us, நம்மை பாதிக்கிறவங்க, those who affect us, they would have done many good things. நிறைய நல்ல காரியங்களை பண்ணியிருப்பாங்க, மறந்துடுறோம். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு உதவுவாராக. நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என் பேரை 2 வயசாக இருக்கும்போது என்கிட்ட சண்டை போட்டான். 2 வயசில் ஒரு பையன் சண்டை போட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது போட முடியும். 31 டிசம்பர் நாங்கள் இங்கே சர்ச்சுக்கு வர முன்னால் கூடி எல்லாரும் ஜோம் பண்ணுறோம். ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவன் ரொம்ப விளையாடிக்கிட்டு இருந்தான். நான் அவனை திட்டினேன், சத்தம் போட்ட உடனே அவன் ஒரு 10 மினிட்ஸ் என்னை சத்தம் போட்டான்.
அவன் பேசின லாங்குவேஜ் வந்து எங்கள் யாருக்கும் புரியல. ஆனால் அவன் பேசின விதம் எங்களுக்கு புரியுது. அவன் வந்து கோபத்தில் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்ருக்கான். 10 நிமிஷம் சாலிடாக பேசினா நாங்கள் எல்லோரும் ஜெபத்தை அப்படியே நிறுத்திட்டு அமைதியாக உட்காந்துருக்கோம். பார்த்தேன், இது விட்டா இன்னும் இதுக்கு ஃபுல் ஸ்டாப்பே இருக்காது, கமாலே போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஜாஷுவா, தாத்தா கோவப்பட்டேன்டா உன் மேலே, தாத்தா மன்னிச்சிடுறா அப்படின்னு. அவனுக்கு வயசு என்ன? அப்படியே நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசலை. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என்னை திட்டல. அவன் என்ன திட்டினான்னு அவனுக்கே தெரியாது. ஆனால் என்னமோ பேசுகிறான். அவன் அந்த மழையில என்னமோ பேசுகிறான், கோபம் முகத்தோடு பேசுகிறான். அது மட்டும் தெளிவாக புரியுது. அவன் பாதிக்கப்பட்டுட்டான். ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தையே பாதிப்பை வெளிப்படுத்தும் அப்படின்னா, பல நேரத்தில் நம்ம எல்லாரும் நம்முடைய பாதிப்பை வெளிப்படுத்துறது நம்மளால் முடியும். பட் அந்த 2 வயசு குழந்தைக்கு ஒரே ஒரு வார்த்தை, நான் மன்னிச்சிட்டேன்ப்பா, மன்னிச்சிருப்பா, நான் தாத்தா கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன் உங்கள்கிட்ட, மன்னிச்சிரு அப்படின்னு ஸ்பாட்டில் நின்று போச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்தான், என்னை கட்டி பிடிச்சான். த லவ் இஸ் பீன் ரெஸ்டோர்டு. இல்லை, ஒரு மகிழ்ச்சி மறுபடியும், த ஜாய் பீன் ரெஸ்டோர்டு. சிம்பிளாக நான் உங்களுக்கு சொன்னேன், இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம், எத்தனை வேலை ஸ்தலத்தில் நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிறோம், எத்தனை உறவுகள் இன்றைக்கி நம்மளால் வேண்டான்னு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மன்னிப்பது என்பது தேவனுடைய இதயம், மன்னியாமை என்பது மனிதனுடைய இதயம். எனக்குள்ள பெருமை இருந்தால் நான் மன்னிக்க முடியாது, எனக்குள்ள கசப்பு இருந்தால் நான் மன்னிக்க முடியாது, எனக்குள்ள மன்னிக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் இருந்தால் நான் யாரையுமே மன்னிக்க மாட்டேன். பழி வாங்க வேண்டிய இருதயம், பழி வாங்கும் இருதயம் இருந்தால் மன்னிக்க முடியாது. கொஞ்சம் இன்றைக்கி காலையில் இதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். ஆண்டவரே இதெல்லாம் நான் எடுத்து போட்டுறேன்னு சொல்லி பாருங்களேன், உங்கள் மனசில் ஒரு பெரிய சமாதானம் வரும். நம்முடைய மனசில் ஒரு பெரிய சுகமளிக்கும் தேவ வல்லமை நமக்குள்ளே நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு மருத்துவர் சொல்கிறாரு, 40% நோய்கள், 40% ஆஃப் த டிசீசஸ், மருத்துவருடைய அறிக்கை எதனால் வருது அப்படின்னு கேட்டால் மன அழுத்தத்தினால வருது அப்படிங்கிறார். இந்த மன அழுத்தத்தில் ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், நான் மன்னியாமல் இருக்கும்போது எதுக்குள்ளே போகிறேன்னா, நானே மன அழுத்தத்துக்குள்ளே போகிறேன். என்னை பாதித்தவங்க அவங்க இதை உணர்றாங்களோ இல்லையோ, பல நேரத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னு கேட்டால், அவங்க மன்னிப்பு கேட்டால் நான் என்ன கொடுக்குறேன், மன்னிப்பு கொடுக்குறேன், நான் மன்னிக்கிறேன் அப்படின்றோம். ஆனால் பாதிக்கப்பட்டது யார்? நான் தானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அவன் மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிப்பு கேட்காட்டியும் சரி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இதான் இயேசு கற்றுக் கொடுத்தது. நான் என்னை ரிலீஸ் பண்ணிடுறேன், நான் கம்ப்ளீட்டாக மன்னிச்சிடுறேன், நான் அதை விட்டுடுறேன், நான் அதை அந்த 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 எண்ணத்துக்குள்ளே நான் மறுபடியும் ஐ டோன்ட் வாண்ட் டு லிங்கர் ஆன் தி தாட்ஸ் அகைன் அண்ட் அகைன். அந்த இடத்துக்கு நம்ம கடந்து வரும்போது நம்ம சுகத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ பார்க்கலாம். நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய வசதி வாய்ப்புகளில் நம்ம ஒரு பெரிய பிரேக் த்ரூ பார்க்கலாம். நம்முடைய சந்தோஷத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்குள்ளே இருக்கும். ஆமென். ஆண்டவர் நமக்கு அந்த கிருபை இன்றைக்கு காலை வேளையில் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. ஒரு எளிமையான செய்தியை கேட்டோம். ஆமென், 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 ஆமென். ஒரு எளிமையான செய்தியை கேட்டோம். Forgiveness is one sinner forgiving another. Amen. ஆனால் முதலாவது, ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் பாவியாகி என்னை மன்னித்தார். அதான் முதல் forgiveness. ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் பாவியாகிய என்னை மன்னித்தார். ஒரு பாவியாகிய நான் இன்னொரு பாவியை மன்னிக்க கஷ்டமா இருக்கு. அறிந்து கொள்ளலாம். ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் பாவியாகிய என்னை மன்னித்தார். பாவியாகிய நான் இன்னொரு பாவம் செய்த நபரை மன்னிக்க எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னமோ நான் தான் என்னமோ பரிசுத்தம் மாதிரி, அவங்க ஏதோ பாவி மாதிரி நினச்சிருக்கோம். இல்லைம்மா, மன்னிப்பு என்பது ஒரு பாவி இன்னொரு பாவியை மன்னிக்கிறது, அவ்வளோதான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மன்னிப்பு என்னென்னலாம் தருதுமா? சந்தோஷத்தை கொடுக்குது. ஆமென். உண்மையான சந்தோஷம். இல்லாவிட்டால் அருமையாவுலே சகோதரனே சகோதரி, உனக்கு சந்தோஷம் இருக்காது.
நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஆவியில் நிரம்பி நல்லா துதிக்கலாம், குதிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இருக்காது. என்னைக்கு நீ மன்னிக்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கு சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மன்னிப்பு உனக்கு மன்னிப்பை பெற்றுத்தரும். நான் மன்னிக்கும் பொழுது நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன். மற்றோடைய பாவங்களை மன்னிக்கிறது போல என்னுடைய பாவங்களை, குறைகளை அவர் மன்னிக்கிறார். இந்த மன்னிப்பின் மூலமாய் அருமையாவுள்ளே நான் சோதனைக்கு உட்படாதபடி என்னை காத்துக்கொள்ளுகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கடைசியில் தான் வாசிக்கிறோம். இது இனிமேல் இப்படி செய்வதன் மூலமாக என்னை சோதனை காப்பாற்றி கொள்ளுவேன். ஐயா, எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிள்ளையே, மன்னிக்காத சகோதரனே சகோதரியே, சோதனை காத்திருக்கு. எந்த டைமில் மாட்டுவேன்னு தெரியாது, எந்த டைமில் எவ்வளோ பெருசில் மாட்டுவேன்னு தெரியாது. You will guard yourself from temptation when you forgive. அருமையாவுள்ளே, மன்னிக்கும் பொழுது இல்லை மன்னிக்காவிட்டால் அப்படியே துக்கம் என்னை விழுங்கிவிடும். I'll be swallowed in my own sorrow. நம்முடைய துக்கத்திலேயே மூழ்கி காணப்படுவோம். அவசியம் இல்லைம்மா, மன்னிப்போம். மன்னிப்பது மூலமாய் எனக்கு சுகம், ஒரு பொருளாதார ஆசீர்வாதம், எல்லாம் மேன்மையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் என்னோட பேசினார். Have you felt good about telling others about the people who wronged you? உங்களுக்கு மற்றவங்க செஞ்ச துரோகம், கஷ்டத்தை மற்றவங்கிட்ட சொல்கிறத குறித்து சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா மன்னியாமேன்னு அர்த்தம். நான் மன்னிச்சிட்டேன் அவங்கள, ஆனால் அவங்க செஞ்ச துரோகத்தை, கஷ்டத்தை 4 பேர்கிட்ட சொன்னால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, எனக்கு ஆறுதலாக இருக்குது. அது ஆறுதல் இல்லை, அது மன்னியாமை. இன்றைக்கு கர்த்தர் என்னோட பேசின காரியம். நான் மன்னிச்சிட்டேன் சொல்கிறேன் அப்படி, ஆனால் அது எனக்கு ஆறுதல் கொடுத்துச்சுன்னா உண்மையாக நான் மன்னியாமை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, are you boasting about your forgiveness? உன் மன்னிப்பை குறித்து பெருமிதம் கொள்ளுகிறாயா? அப்போனா உள்ளுக்குள்ளே மன்னியாமை தான் இருக்குது. ஆமென். மன்னிப்பு ஒரு பெரிய காரியம் இல்லையா? நான் இலவசமாக பெற்றுக்கொண்டேன், அது இலவசமாக கொடுக்குறேன், அது பெருமிதம் கொள்ள இது அரசியல்வாதி கொடுக்குற மாதிரி. யாருங்க நான் மன்னிச்சிட்டேன், இது மன்னிப்பு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். Are you boasting? Are you bragging about your forgiveness? Amen, hallelujah. Forgiveness is an expression of love. அன்பு இருந்தால் மன்னிப்பு இருக்கும். இன்றைக்கு மன்னியாமை இருந்தால் அங்கே அன்பு இல்லை. அன்பு இருந்தால் மன்னிப்பு இருக்குமா? ஹல்லேலூயா. அன்பையும் மன்னிப்பையும் பிரிக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டுடைய அன்பு என்ன பண்ணோம்னா நம்ம நெருக்கி ஏவும். ஆமென், ஹல்லேலூயா. Forgiveness releases you and then the other person. மன்னிப்பு முதலால் உனக்கு விடுதலை தரும், அதுக்கு பிறகு இன்னொரு நபருக்கு விடுதலை தரும். இன்னும் கர்த்தர் என்னோட பேசினார்மா. I don't know about you. என்னோட கர்த்தர் பேசினார். அமர்மியாவில் இன்றைக்கு இது எளிதான காரியம், சின்ன காரியம்தான், ஆனால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும், ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும். கண்ணை முடிச்சு ஜெபிக்கலாமா? கண்ணை முடிச்சு ஜெபிப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus, ஹல்லேலூயா. கர்த்தரோட பிள்ளையே, கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆமென். இந்த மன்னிப்பு என்ன பண்ண தெரியுமா? அவங்க செய்கிற, நமக்கு விரோதமாய் செய்த குற்றத்தை சிறிதாக்கி விடும். திரும்ப சொல்றேன், இட் will downplay the problem, the issue. Forgiveness. இயேசு சொல்றாரு, ஆண்டவரே பிதாவே அவர்கள் மன்னியும், அவங்க தெரியாம செஞ்சிட்டாங்க. மன்னிக்கிற ஒரு சுவாபம் ஆல்ரெடி நம்ம என்ன மன்னியாம என்ன பண்ண தெரியுமா? அவங்க எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாங்க தெரியுமா? அவங்க எவ்வளோ பெரிய காரியம் பண்ணாங்க தெரியுமா? அது மன்னியாமை பெருசாக்கும், மன்னிப்பு பெருசை கூட சின்னதாக்கிடும். இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் நமக்கு வசனத்து மூலம் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாருமா. இன்னைக்கு நம்ம சொல்றோமே, அவங்க எவ்வளோ பெருசு பண்ணாங்க தெரியுமா? நான் சொல்லியிருக்கேன், நான் உணர்ந்து இருக்கிறேன். அப்படின்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? மன்னியாமை உண்டு. அந்த மன்னியாமை என்ன பண்ண, அது பெருசாக்கிடும். அவ்வளோ பெருசு பண்ணாங்க, அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுறாருமா. இட்ஸ் a simple word. மன்னிப்பு யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியுமே. ஆனால் யார் கடைப்பிடிக்கிறா? யாரும் கடைப்பிடிக்கலையே.
ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு பலம் தாங்க. இன்றைக்கி எங்களோட பேசுனீங்கய்யா. முதல் மன்னிப்பு நம்ம குடும்பத்தில் செய்வோமே. ஒரு தாத்தா பேரங்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியும்னா ஒரு கணவன் மனைவிகிட்ட கேட்க முடியாதா? ஒரு மனைவி கணவன்கிட்ட கேட்க முடியாதா? ஒரு அப்பா பிள்ளைகிட்ட கேட்க முடியாதா? ஒரு பிள்ளை அப்பா கிட்ட கேட்க முடியாதா? ஒரு பெண் அம்மா கிட்ட கேட்க முடியாதா? அப்பா கிட்ட கேட்க முடியாதா? முதல் குடும்பத்தில் அந்த மன்னிக்கிற சுவாபம் காணப்படட்டும். தேவையில்லாத கசப்புகள் நிமித்தம் அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? போதுமா? இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். அருமையான இந்த மாசத்தின் கடைசி வாரத்துக்கு வந்திருக்கிறோம். Can we just forgive according to the word of God? கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் மன்னிப்போம். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஆசீர்வாதமா, உனக்கு மேன்மை, உனக்கு மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் என்னோடு பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையாவுடைய ஒப்பு கொடுக்கலாம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோட பேசுகிற தேவன் ஐயா, சில நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளாக நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். என்னமோ ஆழமான சத்தியம் கேட்கணும், ஒரு பெரிய சத்தியம் கேட்கணும். இல்லையா, இன்றைக்கு பல நேரங்களில் இந்த எளிமையான வார்த்தைகளை நாங்கள் ஒதுக்கி விடுகிறோம். ஐயா, இந்த காலவெளியில் எங்களோடு பேசினீர், தனிப்பட்ட நபர்களில் பேசினீர், குடும்பமாக பேசினீர், வளர்ந்த மூத்த விசுவாசிடத்தில் பேசினீர், பிள்ளைகளிடத்தில் பேசினீர், வாலிபரிடத்தில் பேசினீர். இது விளங்கி கொள்ளாத நபர் ஒருவரும் இல்லை. புதிதாக வந்த மக்களிடத்திலும் பேசினீர். இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தந்தபடினாலும் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கிறவளை மாத்திரம்படி அல்ல, அதன்படி ஜீவிக்கிற மக்களாய் எங்களை ஆண்டவரே வழி நடத்துவீராக. தொடர்ந்து வழி நடத்தும் இந்த சபையை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.